பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேலாலே ராஜாவின் மனதில் வந்தவைகளை வெளிப்படுத்த கூடுமானால், பழைய ஏற்பாட்டில் வாலிபனாய் இருக்கிற யோசேப்பினாலே வரும் காரியங்களை குறித்து அறிய கூடுமானால், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நம்மால் ஏன் புரியல, விளங்கல, புரியல, ஏன் இப்படி நடக்குது? எத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அலைகிறீங்க. இந்த தீர்க்கதரிசிகிட்ட, அந்த தீர்க்கதரிசிகிட்ட, அந்த ஊழியக்காரர்கிட்ட. You go rush to people, ask them, ஏன் நடக்குது? கர்த்தரிடத்துல விசாரிச்சீங்களா? ரெபேக்கா விசாரிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தினாரே. ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு மறைப்பாரா? ரெபேக்காளுக்காவது அவர் ஆண்டவருங்க, உங்களுக்கு அவர் அப்பாங்க. ரெபேக்காளால அப்பான்னு கூப்பிட முடியாது அவ தெய்வத்தை, ஆனா உங்களால என்னாலும் அப்பான்னு கூப்பிட முடியும். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியில் ஆறுதல் அடைவே.